வணக்கம். நம்ம நீலகிரி மாவட்ட மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக மக்களுடைய மிகப்பெரிய ஆரவாரமான கொண்டாட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றைக்குமே மக்களுக்குரிய அனைத்து வகையான பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்கிறது. நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் சார்ந்த உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் அனைத்து தொகுதிக்கு உட்பட்ட சலுகைகள் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப்படும். மக்கள் நேரடியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து நம்மளுடைய முதலமைச்சருடன் பேசுவதற்குரிய மக்கள் சட்டமன்ற பேரவை அமைக்கப்படும். இதனால் அனைத்து தொகுதியில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக எடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் தீர்ப்பதற்குரிய சட்டமன்ற மக்கள் பேரவை அமைக்கப்படும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதிகளுக்கு ஒவ்வொரு இடத்திலுமே மக்கள் மிகப்பெரிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே தீர்வு எட்டப்படும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பரமான ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலுமே நடந்த அநீதி என்பது ஒரு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுவும் மக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு அந்த வழக்குகள் முதல் தகவல் அறிக்கை குற்றவாளிகளுக்கு துணையாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு மக்களை விரட்டியடித்து மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை. ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக கொடுக்கின்ற பணத்துக்காக இந்த காவல்துறை முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விசுவாசிகளாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை. அதற்கு காரணம் உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தாலும் கூட ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் யார் அந்த சார் என்று சொல்லி இன்னும் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு செல்வாக்கு மற்றும் பதவியினுடைய ஆக்கிரமிப்பு வைத்து நேரடியாக மக்களிடத்தில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய அனைத்து வகையிலுமே இந்த பணக்கார வர்க்கமாக அரசியல் அமைப்பு ஆளுமையாக நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே தட்டி கேட்கின்ற ஒரு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். நடந்த அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு எட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதிகள் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற தொழில் வளங்களை கைப்பற்ற வேண்டும். பினாமி நிறுவனங்களாக மாற்றி இவர்களுடைய குடும்பத்துக்காக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே இருக்கின்ற தொழிற்சாலைகளை கைப்பற்றி பினாமி நிறுவனங்களாக மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வளங்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 நமக்கு வேண்டுமா? விளம்பரங்களை மட்டுமே மிகப்பெரிய அளவில் 5 ஆண்டில் ஒரு கதை வசனம் எழுதி விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெறும் போஸ்டர்களாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தது. எத்தனை மாவட்ட ரீதியாக இவர்கள் கொண்டு வந்த தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்புகள், நமக்குரிய வேலை வாய்ப்புகள் என்பது எந்த விதத்திலுமே கிடைக்காமல் இளைய சமுதாயம் இன்றைக்கு கிடைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் ஒரு பார்சலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி ஒரு வேலை செய்கின்ற ஒரு அவல நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் வாங்கிய அந்த படிக்கின்ற காலத்தில் அந்த படிப்புக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கிடைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கும் இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு ஒரு மாறுதலுக்குரிய அவர்களுக்கும் வேலை நிர்ணயம் செய்து அவர்களுக்குரிய காப்பீடு, அவர்களுக்குரிய விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் அனைத்துமே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் அறிக்கையில் ஒரு முழுமையாக கொண்டு வந்து அதை செயல்படுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது அது நிர்ணயம் செய்து கொடுக்கப்படும். கல்வி கடன் முழுமையாக மாணவர்களுக்கு ரத்து செய்து இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலுமே பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 விரட்டியடிப்போம். தமிழ்நாட்டை காப்போம். நன்றி.